ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆன்டி ஆஞ்சினல்லா அப்படின்னா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, அப்புறம் நம்ம ஃபார்மகாலஜிலையும் வந்து இருக்குது. இப்போ வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரிலையும் வந்து இது இருக்குது. ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்லி எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். இதோட கிளாசிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனு அப்புறம் இது வரையும் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனு, அட்வர்ஸ் எஃபெக்ட். இப்போ வந்து ஆஞ்சினா அப்படின்னா எதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஆஞ்சினா அப்படின்னு இது மட்டும் பார்த்தோன்னா ஒரு ஆர்ட்டுக்கு வர டிசீஸ் தான் ஆஞ்சினா. இதை தடுக்கிறதுக்காக கொடுக்கறது தான் ஆன்டி ஆஞ்சினல். திஸ் ஆர் த ஏஜென்ட்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஞ்சினல் பெக்டோரிஸ். இப்போ ஆஞ்சினல் பெக்டோரிஸ்னால் என்னதுன்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அது ட்ரீட்மெண்ட் வேணும். ஆஞ்சினல் பெக்டோரிஸ்னால் என்ன, நம்ம பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து ரெடியூஸ் ஆகிறது. இப்போ வந்து பிளட்டு தான் வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் தரது. இப்போ பிளட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்போ ஆக்சிஜன் சப்ளை, ஆர்ட்டுக்கு வந்து போகிற ஆக்சிஜன் சப்ளையும் வந்து கம்மியாகிடும் இல்லையா. அப்போ வந்து அதுதான் வந்து இதில் அதுதான் வந்து ஆஞ்சினல் பெக்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்து என்னன்னா ரெடியூஸ் தி பிளட் ஃப்ளோ ஆர் ஆக்சிஜன் சப்ளை டு தி ஹார்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இதை ட்ரீட் பண்ண கொடுக்கறது தான் வந்து ஆன்டி ஆஞ்சினல் ட்ரக்ஸ். ஓகேவா? அப்புறம் இஸ்கிமிக் செஸ்ட் பெயின், அதனால தான் நிறைய இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வருது, ஆஞ்சினல் பெக்டோரிஸ், இஸ்கிமிக் செஸ்ட் பெயின்லாம் வந்து ஹார்ட் டிசீஸ் தான் எல்லாமே. ஓகேவா? இப்போ ஆஞ்சினா வந்து மோஸ்ட்டாக எதுலேருந்து வருது அப்படின்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ்லேருந்து தான் இது வரும். ஓகேவா? இப்போது கரோனரி ஆர்டரி டிசீஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தனியாக ஒரு வீடியோ வரும், அது பெருசு அது. ஓகேவா? இப்போது ஸ்டேபிள் ஆஞ்சினா, வேரியண்ட் ஆஞ்சினா, அன்ஸ்டேபிள் ஆஞ்சினான்னு 3 டைப் ஆஃப் ஆஞ்சினா வந்து இருக்குது. ஸ்டேபிள் ஆஞ்சினா அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய காமன் டைப் ஆஃப் ஆஞ்சினா. இது வந்து எல்லாருக்குமே வரும். இது வந்து ஈஸியாக வந்து வந்ததை வந்து கண்டுபிடிச்சலாம். ப்ரிடிக்டபிள், ஈஸியாக வந்து இந்த அட்டாக் வந்துட்டு இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எதனால் இந்த ஆஞ்சினா வந்து வரும், பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும் அது மாதிரி ஆகுதுன்னா, நம்ம அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ, எக்ஸசைஸ்னால் ரன்னிங்கு அது மாதிரி பண்ணுறதுனாலே, எமோஷன் ஆகிறதுனாலே, ஒர்க் லோட் ரொம்ப வேலை செய்கிறதுனாலே வந்து நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதிகமாக ஓடிட்டு வந்தால் மூச்சு உடனே வாங்க இல்லையா, அப்போ ஆக்சிஜன் சப்ளை வந்து சரியாக வந்து போகாது. அது மாதிரி டைமில் இந்த ஸ்டேபிள் ஆஞ்சினா வந்து வரும். இது எல்லாருக்குமே அடிக்கடி வரும். வேரியண்ட் ஆஞ்சினா வந்து இது ரேர், இது அன்காமன் டைப் ஆஃப் ஆஞ்சினா, ரேராக வரக்கூடிய ஆஞ்சினா. இந்த அட்டாக் வந்து வந்தால் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம் கண்டுபிடிக்குது. இது வந்து எதில் இருந்து காஸ் பண்ணால் வேசோபிளாசம்னா வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறது தான். கரோனரி வேசோபிளாசம்னால வந்து இது வந்து காஸ் ஆகுது. அன்ஸ்டேபிள் ஆஞ்சினானா, இப்போ இந்த ஆஞ்சினா வந்து பிளட் இருக்கு இல்லையா, பிளட் வெசலில் தான் பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து கிளாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஆர்டரி பிளாக்ஸ், அதுதான் வந்து ஆர்டரி பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஆஞ்சினா வரும், பிளட் ஃப்ளோ போகாமல். அதுதான் வந்து அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஆன்டி ஆஞ்சினல் வந்து மோஸ்ட்லி இப்போ நமக்கு மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேசோ டிலேட்டர்ஸும் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபார்மகாலஜிக்கு வந்து இது 4மே நீங்கள் எழுதணும், அப்போ தான் வந்து கரெக்டாக. இப்போ நீங்கள் எழுதுறீங்க மெடிசனல் கெமிஸ்ட்ரிக்கும் இப்படி எழுதுறது வந்து தப்பு கிடையாது, இப்படியும் எழுதலாம். வேசோ டிலேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் எனக்கு வந்து ஈஸியாக என்னால் மெமரி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா இந்த காட்டுறேன், இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேவா? வேசோ டிலேட்டர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு. இப்போ வந்து என்னால் மெமரி பண்ணக்கூடியது மட்டும்தான் இது. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இன்னும் நான் மெமரி பண்ணிட்டா, நான் இங்கே கம்மியாக எழுதி வச்சுருக்கேன். இங்கே வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நிகார்டிபின், அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து நிமோடிபின் ஒரு நிமிஷம், நிமோடிபினா நிமோடிபின் தான். இப்போ இதெல்லாம் கூட நான் மெமரி பண்ணிட்டேன். ஓகேவா? அமைல் நைட்ரேட், இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் இப்போ நீங்கள் உட்காந்து மெமரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்னா ஆர்கானிக் நைட்ரேட்ஸு, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து என்ட்ரி ஆகிட்டு தான் நம்மளோட வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்மூத் மசில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது கால்சியம் சேனல் தான். ஓகே, அதில் வர கால்சியம் தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. கால்சியம் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக வந்தால் பரவாயில்ல, அதுவே அது அதிகமாக வந்து என்ட்ரி ஆச்சுன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஆர்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு, ஏன்னா அதிகமாக ஓவர்லோட் ஆகுது இல்லையா, கால்சியம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து ப்ரெஷர் பண்ணி விட்டுது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் அது மாதிரி எக்கச்சக்கமான இதுவெல்லாம் வருது. இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு கால்சியம் தடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா ஹைப்பர் டென்ஷனை கூட தடுக்கலாம். இது வந்து ஹைப்பர் டென்ஷனில் கூட வந்து இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் வரும், பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ப்ரொனவுன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்.
அமைல் நைட்ரேட்டு, நைட்ரோகிளிசரின், ஐசோசார்பிட்டால் டைநைட்ரேட்டு, டைபைரிமிடமால். இது வந்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் வந்து ப்ரொப்பரனால், அட்டினனால், மெட்டாப்ரலால், நடோலலால். அப்புறம் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து டெல்டிசியம், வெராப்பமில், மெலோடிப்பின், நிகார்டிப்பின், நிமோடிப்பின். அப்புறம் பொட்டாசியம் சேனல் வந்து ஓப்பனர் வந்து நிக்கோராண்டில் அப்படின்னு. இப்போ வந்து மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரேட் இது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஈஸி தான், ஒன்றுமே சிம்பிள் தான். ஆர்கானிக் நைட்ரேட்ஸ் அதாவது வேசோடிலேட்டாஸ். இந்த ட்ரக் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ட்ரக் போயிட்டு. ஓகேவா? ட்ரக் என்ன பண்ணுதுன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து ரிலீஸ் பண்ணுது உடம்புல போயிட்டு. அந்த நைட்ரிக் ஆசிட் என்ன ஆகுதுன்னா குவானைல் சைக்ளேஸ்ன்றதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது. இது ஆக்டிவேட் ஆன உடனே ஜிடிபி வந்து என்ன ஆகுதுன்னா ஜிடிபினா குவானின் ட்ரைபாஸ்பேட் தான். ஓகே, இது வந்து என்ன ஆகுதுன்னா சிஜிஎம்பியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது சிஜிஎம்பி. ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கால்சியம் வந்து என்ட்ரி ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால, இது ரெடியூஸ் ஆகுறதுனால கால்சியம் வந்து அதிகமாக இருந்தால் தான் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். இப்போ வந்து கால்சியம் கம்மியாகிட்ட வச்சு அங்கே ரிலாக்ஸேஷன் நடக்குதுனால ஹார்ட்டில் வந்து ப்ரெஷர் வந்து இல்லை. ப்ரெஷர் இல்லாததுனால ஹார்ட் வந்து எந்தவித இதுவும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக நடக்குது. அதனால ஆன்ஜினா வந்து நமக்கு வரல. இப்படி தான் வந்து நம்ம ஆன்ஜினா வந்தால் இதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறோம். அடுத்த மெக்கானிசம் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்னால் வந்து இந்த ஸ்மூத் மசில் செல்ஸ் கால்சியம் வந்து என்ன பண்ணுதுன்னா நார்மலாக இப்போ வந்து நம்ம ஒரு மருந்து தரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கினா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்து அது வராமல் தடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அந்த கான்செப்டில் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம பாடியில் வந்து என்ன பண்ணால் ஸ்மூத் மசில் செல்ஸில் வந்து கால்சியம் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அது என்ட்ரி ஆகி என்ன பண்ணுதுன்னா கால்மோட்டூலின் அப்படின்ற இது கூட போயிட்டு பைண்ட் ஆகிட்டு கால்மோட்டூலினா ஃபார்ம் ஆகிடும். இந்த கால்மோட்டூலின் வந்து என்ன பண்ணுதுன்னா எம்எல்சிகேவை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. எம்எல்சிகே என்னன்னா மயோசின் லைட் செயின். இந்த கேன்றது வந்து கைனஸ். ஓகேவா? மயோசின் லைட் செயின் கைனஸ். இந்த மயோசின் லைட் செயின் கைனஸ் வந்து என்னவா மாறுதுன்னா மயோசின் லைட் செயின் பாஸ்போலைசேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இது மாதிரி கன்வெர்ட் ஆகிறது மூலிமா நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து வேகமாக வந்து பிளட் வெசலில் வந்து பிளட் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதனால வந்து ஆன்ஜினா வந்து நமக்கு வர சான்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக போனால். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து தரோம். இப்போ நம்ம ட்ரக் தரோம். இந்த ட்ரக் என்ன பண்ணுதுன்னா போயிட்டு இப்போ கால்சியம் வரக்கூடிய வந்து ஒரு கேட் இருக்கும். கால்சியம் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு கேட்டு, எல் டைப் வோல்டட் கேட்டட் சேனல். அந்த கேட்டை போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ரக் போய் பிளாக் பண்ணிடுது. அதனால இது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கால்சியம் வந்து இது பண்ணிடுறது சேனலை, கால்சியம் என்ட்ரி வந்து இன்னபிட் ஆகிடுது. அதனால கன்ட்ராக்ஷன் வந்து நடக்கல, ஹார்ட் ஒர்க் லோடு வந்து ரெடியூஸ் ஆகிடுது, ஆன்ஜினா வந்து நடக்காது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் நைட்ரேட்டு இந்த ட்ரக்கில் வந்து வெனோடைலேஷன் வெனஸ் ரிட்டர்ன்ஸ் டு தி ஹார்ட், டிக்ரீஸ் தி ப்ரீலோடு. Venous returns to the heart before pump the blood. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது இல்லையா? அப்போ பம்ப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து ப்ரெஷர் வந்து தரோம் இல்லையா? அந்த ப்ரெஷர் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். ஓகே, இது ஒரு ஆக்ஷன், ஃபார்மகாலஜி ஆக்ஷன். அதுக்கப்புறம் ஆர்டீரியல் டைலேஷன்னா ஆர்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் தி ஆஃப்டர் லோடு, ஹார்ட் ஒர்க் லோட் இஸ் லெஸ்ஸு. இந்த ஆர்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுனால நமக்கு வந்து செஸ்ட் பெயின் அதெல்லாம் வந்து இஸ்கீமிக் செஸ்ட் பெயின்லாம் வருது. அதை வந்து இது என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணிடுது இந்த ரெசிஸ்டன்ஸை. அதனால வந்து இந்த ஆஃப்டர் லோடு, அதாவது ப்ரீ லோட்னா வந்து ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஹார்ட் பிஃபோர் பம்ப் தி பிளட்டு. ப்ரீ லோட்னா வந்து ஒரு நிமிஷம். இப்போது நம்ம இது ப்ரீலோட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஹார்ட் வந்து பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா ஹார்ட்டில் வந்து ஒர்க் லோடு வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதனால செஸ்ட் பெயின் வரும். இப்படி தான் ஃபார்மகாலஜி. அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால என்ன வருதுன்னா ஹெட்டேக் வரலாம், ஃப்ளஷிங் வரும். ஃப்ளஷ்னா ஃபேஸ் வந்து அப்படியே ரெட் கலரில் ஆகிடும். இப்போ வந்து ஒருத்தர் அடித்தா ரெட் ஆகிடுது இல்லையா? அது மாதிரி ரெட் கலரில் ஆகிடும். ஸ்வெட்டிங்கு, வீக்னஸ், இது மாதிரி காமன் டைப் ஆஃப் இதெல்லாம் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆன்டி ஆன்ஜினல். 10 மார்க் கேட்டால் இவ்வளோ எழுதுனா போதும். இதே மெடிசன் கெமிஸ்ட்ரினா இங்கே எழுதுறதுக்கு வந்து கூடவே சேர்த்து ஒரு இது 2த்துக்கு இது இல்லை 3த்துக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.